நாமத்துக்கு மகிமை உண்டால் இன்றைய நாளில் தினமொரு தேடும் நிகழ்ச்சியில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்காகவும் சத்தியத்தின்படி நடப்பதற்காகவும் இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த தினமொரு தேடும் நிகழ்ச்சி மூலமாக தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஒரு மன்னாவை கொடுக்கிறார். என்னவென்றால் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் கண்ணில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நான் உனக்கு போதித்து, அவர் நமக்கு போதிக்கிறவராய், அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய், நம்மளை வழி நடத்துகிறவராய், அவருக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அப்போ நான் எந்த வழியில போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரோ வழிகாட்டுகிறவராய். நம்மளுடைய சுயத்தோடு நம்ம ஓடிக்கொண்டு நான் தான் செய்யறது கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட் சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய சுத்தத்தின்படி நடக்கிற பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்துவார். அப்ப நான் உனக்கு போதித்து, அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்க, நீ போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு தகப்பனை போல நம்மளை நடத்துகிறவரா. நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காட்டுவேன். நீங்க எங்க வேலைக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த காலேஜ் போகணும், யாருக்கிட்ட பேசணும், என்ன பேசணும்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாராம், வழி நடத்துகிறவரா. அப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி, நம்ம எங்கெல்லாம் போகணும், எதெல்லாம் செய்யணும் என்று நம்மளுக்கு வழிகாட்டுகிறவராய். அப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் வழிகாட்டுகிறவராய். அதான் ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டது, நான் உனக்கு முன்னே போய் கோவலரானவெல்லாம் நான் சபையா. அப்போ ஒரு மனுஷன் நம்மளை கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவாங்க, தாறுமாறான வழியில கொண்டு போயிடுவாங்க, தவறான வழியில கொண்டு போயிடுவாங்க, தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா தேவன் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழியில சபை. அப்ப தேவனிடத்துல செபிக்கிற பொழுது, காத்திருக்கிற பொழுது அவரை என்ன பண்ணுவார், நம்ம வழியை சபைப்படுத்துவார். நான் உனக்கு போது நீ நடக்க வேண்டியவரை நான் உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் கண்ணில் வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். ஏன்னா நம்ம தேவனுடைய அவருடைய கண்ணை கண்ணீர் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்ம சோர்ந்து போகிற நேரம், கண்ணீர் விடுகிற நேரம், அழுகிற நேரத்துல, மன உடைந்து போகிற நேரத்துல, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி விரக்தியா இருக்கிற நேரத்துல அவருடைய வார்த்தை நமக்கு, அந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். நம்மளோட பேசுகிறது, இருதயத்துல பேசுகிறது, வேத வசனம் மூலம் பேசுகிறது, ஊழியக்காரன் மூலம் பேசுகிறது. அப்போ நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா. நன்மை தேவ பிள்ளைகள் நம்மளுக்காக செபிக்கிறோம். கண்களை செபிக்கிறாங்க. என் அன்பு தகப்பன், அன்பு ஆவியானவர்கள், இந்த சமூகத்துல நான் ஒருவருக்காக செபிக்கிறோம். அப்பா நீங்க சொல்லிருக்கீங்க, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், கண்ணை உன் கண்ணில் உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லிருக்கீங்கப்பா. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தடுமாறி கொண்டு இருக்காங்க ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் விரக்தியா இருக்காங்கப்பா, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க, புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்காங்கப்பா. நான் என்ன செய்வேன், எங்க போவேன், என்ன பண்ண, எனக்கு ஒன்றும் தெரியல, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் எனக்கு ஒன்றும் தெரியல என்று சொல்லி அப்பா உடைந்து போயிருக்காங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீ ஆளுகை செய்கிறார் அப்பா. நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்படிக்காக செபிக்க, வழி நடத்தும்படிக்காக செபிக்க, ஆலோசனை கொடுக்கும்படிக்காக நான் செபிக்கிறேன். சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைகளை நீ கொடுப்பீரா, பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பீரா, அவர்களை நல்வழிப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறேன், வழிகாட்டும்படிக்காய் செபிக்கிறேன். அப்படியாய் செய்யும் போதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பார்த்து கொண்டு செபிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, மிராக்கிள் நடப்பதாக. இதோ அந்த வார்த்தை என்னோடு தேவன் பேசினார் என்று
மனமகிழ்ச்சி அடையும், விடுதலை அடையும். தேவன் கிருபை செய்வார். இந்த செய்திருக்கான். நன்றி சொல்லுங்கள். இயேசுவின் மூலத்தினால் ஆமென்.